கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் 25 வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை பெருகச் செய்திடுவார். The Lord will increase you. இந்த தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 54:3. Isaiah chapter 54 verses 3. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார். இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். நம்ம படிச்சது தமிழ் பைபிள் தான், ஆனா அது லத்தீன் மொழியிலிருந்து அரமை மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அது வித்தியாசமா இருக்கும். தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க. ஏனென்றால் நீ மிகவும் வளருவாய், உனது பிள்ளைகள் பல நாடுகளில் இருந்து ஜனங்களை பெறுவார்கள், உனது பிள்ளைகள் அழிந்து போன இந்த நகரத்தில் மீண்டும் வாழ்வார்கள். இதுதான் அதோடைய வாக்குத்தத்தத்துடைய விளக்கம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சில சிஸ்டர்ஸ், சில பிரதர்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறோம்னா, யூடியூப்ல எல்லாம் போடுறோம்னா, இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன பாஸ்டர், இந்த இடத்துல இந்த பாலாய் கிடந்த பட்டணம் அப்படின்னு வருது, அது எங்களுக்கு பாரமாக இருக்குது, துக்கமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு அப்படி இருந்துச்சா? என்னங்க பாலாய் கிடந்த பட்டணம், என்னடா அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இது இப்படி பாலாய் கிடந்த பட்டணம், இதென்ன வாக்கு தத்தமா? நிறைய பேர் குழப்பம் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன். பாஸ்டர் அம்மா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சில சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிறாங்க, அவங்க விளக்கம் சொன்னாங்க. பாலாய் கிடந்ததுன்னா இதுதாங்க அர்த்தம் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழிந்து போன இந்த நகரத்தில் மீண்டும் வாழ்வார்கள். அதாவது நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல நீங்க என்ன சொல்றீங்க? சில பிரச்சனைகள் வந்த உடனே, சில போராட்டங்கள் வந்த உடனே பக்கத்து தேசங்களுக்கு அல்லது பக்கத்து ஊர்களுக்கு அல்லது பக்கத்து தெருவுகளுக்கு நாம இடம்பெயர்ந்து போயிடலாமா? குடிமாறி போயிடலாமா? இங்கே வாழ முடியல. இங்கே பெரிய காரியங்கள், அழிவான காரியங்கள், இங்கே வாழ்றதுக்கான தகுதியான காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 வந்திருக்க புதுசுல நிறைய பேர் அப்படிதான் இங்கே வாழ முடியல, வருமானம் இல்லாமல் ஆயிடுச்சு, வேலை இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த ஊர்களுக்கு போனாங்க. நிறைய சபைகள் போன, நம்ம சபைகள் நிறைய ஜனங்கள் போனாங்க. அதுதானே? அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் வாழ முடியல, இங்கே வேலை சரி வரலை, வியாபாரம் சரி வரலை, குடும்பம் நடத்த என்னால் முடியலை, விலைவாசிகள் கூடி போச்சு, இது அழிவுள்ள பட்டணம் ஆகி போச்சு, வாழ தகுதியில்லாத இடமாகி போச்சு. அதனால் நான் பக்கத்தில் பெங்களூர் பக்கத்தில் ஒசூருக்கு போய்க்கிறேன், ஈரோடுக்கு போய்க்கிறேன். சரிங்களா? அவனுங்க என்ன எங்கே போனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மாம்சமாக யோசிக்காதபடி ஆவியின்படி நம்ம யோசிக்கணும். அப்போ யோசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீ வலது புறத்தில் நீ இருக்கிற இடத்துல கடந்த 8 மாதம், ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் மாதம், கடந்த 8 மாதம் எந்த பட்டணத்தில், எந்த வேலையில், எந்த ஊர் நகர்ப்புறங்களில், எந்த வியாபாரத்தில், எந்த படிப்பில், எந்த குடும்பத்தில் நீ செயலிலிருந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி என்னால் வாழ முடியாது, இனி தகுதி இல்லை அப்படின்னு எங்க யோசித்து கொண்டிருந்தாயோ, எங்க நம்ம புதுசா ஒரு வேலை தேடலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பார். உன் பிள்ளைகள் அந்த இடத்துல வாழ்ந்து 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 சமாதானமாய், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில, என்னை சுத்தி இருக்கிறவங்க இப்படி பேசுறாங்க, இல்ல என் ஆண்டவர் என்ன பேசுறார், அவர் பேசுறார். நீ வலது புறத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம், நீ இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் சாதிகளை சுமந்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார். அப்போ நீங்க உங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க? ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முந்தின வசனத்தையும் இதுக்கு பிந்தின வசனத்தையும் பார்க்கும்போது, அதாவது 54:2 54:4 நீங்க படிச்சா தான் இந்த வாக்கு தத்துவ வசனத்துக்குள்ள ஒரு விளக்கத்துக்குள்ள போக முடியும். சொல்லுங்க, படிங்க.
உன் கூடாரத்தின் இடத்தை உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களில் உன் வாசல் தலங்களில் திரைகள் விரிவாகட்டும். திரைகள் விரைவாகட்டும். தடை செய்யாதே. தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி. உன் கயிறுகளை நீளமாக்கி. உன் முளைகளை உறுதிப்படுத்து. உன் முனைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நீ பயப்படாது, வெட்கப்படுவதில்லை. அப்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்ற ஒரு பயம் வந்தால், ஒரு வெட்கம் வந்தால், அவ்வளவுதான் இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெட்கம், ஒரு பயம் வந்தால் நீங்க வேற பட்டணம் தான் ஓடணும், வேற நாடு தான் ஓடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிலையற்றவர்களாக, நிலை இல்லாத, ஆமே, ஒரு காரியத்தை நிலையா செய்ய முடியாத இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லும்போது கூடாரத்தை விசாலமாக்கு. அப்போ கூடாரத்தை விசாலமாக்குனா அப்ப பெரிய வீடு பார்த்தோம்னா, இந்த வீடு காலி பண்ணிட்டு பெரிய வீடு பார்க்கணுமா பாஸ்டர்? நான் இப்போ ஒரு 25,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கேன் பாஸ்டர். அப்போ 50,000 ரூபாய்க்கு பார்த்தோம்னா பெரிய வீடாக பார்க்கணும் பாஸ்டர்? இல்லை, சொல்லப்படுகிறேன். கூடாரத்தை விசாலமாக்குதல் அப்படின்னா இது அதிக இடத்தை குறிக்கிறது. அதிக இடத்தை குறிக்கிறது அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கான இடத்தை அதிகப்படுத்தணும். ஜெப நேரங்களை, துதி நேரங்களை அதிகப்படுத்தணும். பரிசுத்தவான்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள நிப்பாட்டி செபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கணும், அதிகமா பைபிள் படிக்கணும், அதிகமா. 2, திரைகளை விரிவாக வைத்தல். திரைகள் விரிப்பது அப்படின்னா அதிக மக்களை அல்லது புதிய உறவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு குறிப்பீடு, ஒரு குறியீடு. அப்போ புதிய உறவுகளை அல்லது அதிக மக்களை நீங்க உங்களுக்கு உண்டாக்கணும். எப்படி உண்டாக்கணும்? கனி கொடுக்கணும். நீங்க மட்டும் சர்ச்சைக்கு வந்துட்டு நீங்க மட்டும் குடும்ப ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் குடும்ப ஜெபம் பண்றோம் அப்படின்னாங்க. குடும்ப ஜெபம் எப்படி பண்ணுவாங்கன்னா இவங்க மட்டும் தனியா பைபிள் படித்து ஜெபம் பண்ணுவாங்க. அது குடும்ப ஜெபம் கிடையாது. குடும்ப ஜெபம் வந்து கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள்மார் எல்லாம் கூடி உட்காந்து ஜெபிக்கிறது தான் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் இருக்கிற இடத்துல கூடாரம், கூரைகள் இருக்கும். குடும்ப ஜெபம் இல்லைன்னா அங்கே கூரை இல்லை, கூரை இல்லாத வீடு. இப்போ கூரை இல்லாத வீடுன்னா என்ன ஆகும்? காற்று உள்ள வரும், காற்றுல அடிக்கப்பட்ட எல்லா குப்பை உள்ள வரும், அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டம் வரும். அதனால குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நான் நிறைய உங்களை சொல்லும்போது குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் கணவர் வேலை பார்த்து வந்து அழுப்பாயிட்டாரு, படுத்துட்டாரு. என் பிள்ளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு அழுப்பாயிச்சு, படுத்துருச்சு. நானும் அழுப்பிட்டு தான் அப்படியே நின்று படுத்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஸ்தோத்திரம் பண்ணிப்பேன். நாளைக்கு ஜெபம் பண்ண வச்சிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் ஜெபம் பண்ணுறதுக்கு? அது குடும்ப ஜெபம் பண்ணும்போது தூக்கி தூக்கி வந்துட்டு இருக்கிறது நிறைய பேர் பார்க்க முடியும். பைபிள் பாசிங்கில் தப்பு தப்பாக வாசிப்பாங்க. கடைசி ஆமேன் போடுறது ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை, அது மட்டும் தான் கரெக்டாக வரும். அப்பா முடிஞ்சிச்சு அப்பா அப்படின்னு. குடும்ப ஜெபம் அதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து கயிறுகளை நீளமாக்குது. கயிறுகளை நீளமாக்குதுன்னா இது தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதிப்படுவதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சொல்றது தானே? ஆண்டவருடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்கிறது வேற, ஏற்றுக்கொள்வது வேற. முதல் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டா தான் அனுபவிக்க முடியும். நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் இல்லை. அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கயிறுகளை நீளமாக்குங்கள் அப்படின்னு. அப்படின்னா நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு, ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்துல உறுதிப்படணும். அதுதான் கயிறுகளை நீளமாக்குறது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? ஏற்றுக்கொள்றதுல பெற்றுக்கொண்டு விசுவாசத்துக்கு உறுதியாகும். அதான் சொல்லுவாங்கல்ல, கறக்கிறது காப்படி, உதைக்கிறது பல்லு போனது, கை கட்டணும் வாய் கட்டணும். பாஸ்டர் சம்பளம் வாங்கினேன் பாஸ்டர், எப்படிதான் போச்சுன்ற ஒரு 5 ரூபா கூட என் பர்ஸ்ல வைக்க முடியல, என் பேக்ல வைக்க முடியல, எனக்குன்னு சொல்லி எடுத்து வைக்க முடியல, அப்படியே எல்லாம் போச்சு அப்படின்னு. அதான் காரணம் தான் ஏற்றுக்கொள்ளாதபடி. ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதி அளிக்கும் பொழுதுதான் அதான் கயிறுகளை நீளம். அதுக்கடுத்து முனைகளை உறுதிப்படுத்துது. இது என்னன்னா எதிர்கால
விரிவாக்கத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு திடமான ஒரு அடித்தளம் அமைக்கப்படுகிறது. இதுதான் முளைகளை உறுதிப்படுத்துகிறது. அப்போ நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இப்ப நமக்கான ஒரு எதிர்காலமான ஒரு காரியம் இருக்கும், எதிர்காலத்தினுடைய தேவைகள் இருக்கும், அதுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்கும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்துச்சு சம்பளம், இன்னைக்கு முடிஞ்சு அவ்வளவுதான். என் கூட நான் ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட்ல வேலை பார்க்கும்போது என் கூட ஒரு நண்பர் தம்பி டிரைவராக இருந்தான். என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை வந்து இறங்குவோம். சனிக்கிழமை போகையில இந்த பேட்டா, இந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் கொண்டு போவோம். நிறைய அமௌண்ட் வீட்டுக்கு கொண்டு போவோம், சம்பளம்லாம் வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக காலி பண்ணிடுவான். திங்கக்கிழமை காலைல 7 மணிக்கு அவன் வேலைக்கு வருவான். 8 மணி நான் தான் ரெப்ரசன்ட் வெட்டிக்குவோம். என்கிட்ட வந்து கேட்பானே, டீ வாங்கி கொடுனே, காலை சாப்பிட மாட்டேன், டீ வாங்கி கொடுங்க, 2 இட்லி வாங்கி கொடுங்க, கையில் செலவு காசு நான் முதல்ல இன்னைக்கு கூட பட்டி காசுல ஒரு 10 ரூபா கையில் கூட நான் வச்சுக்கிறேன். இந்த நான் பெட்டி காசு வாங்குவேன். பெட்டி காசுன்னு சொல்லுவாங்க. முதல் அட்வான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க பெட்டி காசு. அந்த பெட்டி காசு கையில் வாங்கும்போது சொல்லுவானே, 10 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு செலவுக்கு. ஏன்டா என்னடா சனிக்கிழமை நான் வாங்கிட்டு போவேன், ஞாயிற்று ஒரு நாள் என்ன பண்ணேன், எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் கொடுத்துட்டேன், அவ்வளோதானே. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். காரணம், அந்த எதிர்கால விரிவாக்கத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு திடமான ஒரு அடித்தளம் அமைக்கணும். அதுதான் முக்கியம். வந்தானுக்கு வந்தான், போனாலும் வாழ்றது வாழ்க்கை இல்லை. அப்போ இந்த வாக்கு தத்துவம் என்ன சொல்றது? முதல்ல கூடாரத்தை விசாலமாக்கணும், அதாவது அதிக இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. 2வது திரைகளை விரிக்கணும். அது என்ன அப்படின்னா, அதிக மக்களை அல்லது அதிக புதிய உறவுகளை உருவாக்கணும். புதிய உறவுகளை உருவாக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போட்டு எதிரியாக்கிட்டு வந்துடுவோம். 4 நாள் மச்சான் மாமே அண்ணி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரண்ட கொண்டாட்டுவோம். 5ஆம் நாள் ஏன்னா நாசமா விளங்காம பிள்ளை செத்து போவோம், நாசமா சமைச்சிட்டு வந்துடுவோம். உன் வீட்டில் சாப்பாடே ஆகாது அப்படின்ட்டு வந்துடுவோம். கேட்டால் அவனுக்கு இஷ்டமையா. இன்னைக்கு எத்தனை பேர் அம்மாவை சமைக்கிறீங்க? உன்கிட்ட போய் பிள்ளையா பிறந்துக்க பாரு, நீ எல்லாம் உருப்பிடுவியா? என்னை பெற்றெடுத்து இப்படி கஷ்டத்துக்கு வச்சிட்டேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சாமியை கும்பிடுவான் தெரியுமா? அம்மாவை. அவன் இன்னொரு மனுஷன் அவன் மாறும்போது தான் செத்த அம்மாவோட சாமியாக தெரியும். போட்டோவை பார்த்து அம்மா தாயேன்னுவான். உயிரோட இருக்கிற தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அந்த அம்மா வெத்தலை போடுச்சுன்னா வெத்தலை கூட வாங்கி கொடுக்க மாட்டான். இப்போ கறியை சமைச்சு முன்னாடி போட்டோக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா கண்ணீர் கொடுக்குற புதிய உறவுகள். இந்த மனுஷனும் நாளைக்கு வேணும், இந்த மனுஷனையும் நாளைக்கு வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து, எதிர்கால விரிவாக்கத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு திடமான அடித்தளத்தை அமைக்கிறது. அதுதான் முளைகள். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சொல்வது போல, ஒரு கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து, பயப்படாதே, நிமிக்கப்படுவதில்லை. அடுத்து பயத்தை என்ன பண்ணணும்? நம்ம முற்றிலும் நீக்கணும். அதான் ஆண்டு சொல்றேன், உனக்கு பயத்தின் ஆவியை நான் தராமல் தைரியத்தின் ஆவி உனக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பயம் பயம் பயம். பைபிள் அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. பயந்து 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 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரலோகத்தின் வாசலுக்கு நேராக போறதை விட்டுட்டு நரகத்தின் வாசலுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது பயப்படுகிறவர்கள் தான் முதலாவதாக எரி நரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. முதல்ல அவங்க தான் நிற்கிறாங்க வரிசையில். அதனாலதான் சாத்தான் உங்களை பயப்படுத்துறான். இன்னைக்கு கிறிஸ்தவன் வாயில வர்றதுதான் பயம். வேலைக்கு போக பயம், வேலை செய்ய பயம், வேலையிலிருந்து வர பயம், நாளைக்கு இந்த காரியங்களை செய்து முடிக்கணும்னா பயம், செய்து முடிச்சா பயம், என்ன சொல்லுவோன்ற பயம், என்ன செய்யணுங்கிற பயம், என்ன எல்லாம் நிறைய பேர் பயம் பயம் பயன்னுவாங்க. பயத்தை தூக்கி போட்டுறணும். கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை.
பாஸ்டர் நீங்கள் மேடையில் நின்று வாங்கின சொல்கிறது மட்டும் உங்களுக்கு ஏதாவது பாஸ்டர் நாங்களாம் இருந்து பார்த்தா தான் தெரியும் பாஸ்டர், நாங்களாம் அதோடு ஓடிக்கிட்டோம், நீங்கள் அதோட ஓடிக்கொண்டிருக்கீங்க, நாங்களாம் அதோட படுத்து தூங்கி வச்சுட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் எப்பயுமே படுத்து தூங்கி வச்சுக்கிட்டோம். எப்போ பார்த்தா கண்ணை முழிச்ச பிரச்சனை, கண்ணை முழுன பிரச்சனை. நீங்கள் நினைப்பீங்க என்ன பசங்க உனக்கு என்ன சொக்கா பூசா போட்டு வந்து நிற்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுவாங்க. கர்த்தருக்குள்ள இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உண்மை இல்லாமல். சரி, இதில் வந்து இந்த வசனத்துக்கு விரிவாக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எங்கே போனோம்? ரூத்து புஸ்தகத்துக்கு தான் போகணும். ஏன்னா இந்த வாக்கு தத்துவத்துக்கு ரூத்து புஸ்தகம் தான் ஒத்து போகும். சரிங்களா? அதனால் நம்ம ரூத் புஸ்தகத்தோடு நம்ம ஒத்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஒரு 5 விதமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 5 பாயிண்ட்ஸை பார்த்து நாம இந்த வாக்கு தத்துவத்தை வசனத்தை நிறைவு செய்யணும். 4 வார்த்தையை நிறைவு செய்ய போகிறோம். முதலாவதாக ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. இதை புடிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. ரூத் 1:8 இதை மட்டும் எழுதிக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. அப்போ இந்த நகரம் வாழ தகுதி இல்லை, இந்த ஊர் வாழ தகுதி இல்லை, இந்த வீடு வாழ தகுதி இல்லை, இந்த வாழ்க்கை தகுதி இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைகள் இந்த பாலான இடத்துல அவ்வளவுதான், அவர்களும் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்க இருப்பீங்கன்னா, ஒரு பயத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா, நீ வெக்கத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாத, நீ வெக்கப்படுவதில்லை, உன் பிள்ளைகள் இந்த அழிந்து போன நகரத்தை மறுபடியும் கட்டுவிக்க போறாங்க, இந்த இடத்த வாழ போறாங்க, நீங்களும் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்போ இதுக்கு ஒத்து போற வசனம், ஒத்து போற ஒரு சாப்டர் அப்படின்னு பார்த்தா இதுதான். எங்கன்னா இந்த நகமி இருந்த இடம் எப்படிப்பட்ட இடமாச்சு? புறக்கணிக்கப்பட்ட இடம். கணவன் இல்லை, பையன் இல்லை, மருமக மட்டும்தான் பிடிச்சி தூக்கி இது கையில பிடிச்சி வந்துருக்கிறான். வந்த இடம் எப்படி இருக்கு? ஒரு ஏமாற்றமான ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல எப்படி இருக்க போறோம்? நம்மளமா யோசிக்கிறேன், இந்த ஊருன்னா அந்த ஊர், இந்த வேலை இந்த வேலை, இந்த பொருள் அந்த பொருள் அப்படி யோசிக்கிறேன். அவன் வந்து இருக்கிற இடத்துல ஏதாவது செய்யணும். இந்த இடத்துல கர்த்தர் காட்டின இடத்துல ஏதாவது செய்யணும். அப்போ சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். இதை பிடிச்சிக்கிட்டான். இப்ப கர்த்தர் எங்களுக்கு தயை செய்வார் அப்படின்னா, இந்த இடத்துல இரக்கம் என்ற ஒரு தயை என்பதற்கு, இரக்கம் அப்படின்றதுக்கு ஒரு மொழி பெயர்ப்பு இருக்கு. கம்பேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆங்கிலத்தில். கம்பேஷன் தானே இரக்கம். ஆனா அந்த மொழிபெயர்ப்பு கூட நம்ம போகல. இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு, அதுக்கு நம்ம வரப்போம். எங்க வரப்போறோம்னா குட்வில் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த குட்வில் அப்படின்னா என்னன்னா நன்மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. எங்க உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறதோ, வேலையில, வியாபாரத்துல, குடும்பத்துல, படிக்கிற இடத்துல, எங்க உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பை உங்களுக்கு உண்டாக்க போகிறாங்க. கடந்த 8 மாசம் மதிப்பு இல்லாமல், மரியாதை இல்லாமல், வாழ தகுதி இல்லாமல், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க சூழ்நிலை. தற்கொலை பண்ணிக்கலாம், ஊரை விட்டு போயிடலாம். இந்த வார்த்தை அடிக்கடி நான் சொல்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னு சொன்ன, சாட்சி இல்லாதபடி, சாட்சி செயல்பாடுகள் இல்லாமல், கனி கொடுக்காமல், ஒரு மந்தத்தனத்துல, ஒரு மலட்டுத்தனத்துல இருப்பீங்கன்னு சொன்னா, முதல்ல உங்க பிடிவாதத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு தயை செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தம் இடதுபுறம் வலதுபுறம் உங்களை பெருகும்படியாக உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அந்த பட்டணம் அழிந்து போறப்படி, எந்த வாழ தகுதின்னு சொல்லி எந்த பட்டணத்தில் எந்த எல்லையில் நீங்கள் இருக்கீங்களோ, எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கட்டுவிக்க ஆண்டவர். ஏன்னா கர்த்தருடைய தயை உங்களுக்கு இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய தயைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தயை அப்படின்னா குட்வில் அப்படின்னு நன்மதிப்புன்னு பார்த்தோம். இதுக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்கு, அன்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அன்புடைமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அன்பின் குணங்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இருக்கீங்களா? அப்போ இது என்ன செய்யணும்? அன்பை மறைக்க முடியாது, மறைக்க முடியாமல்,
ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல இருக்கிறதை மறைக்கவோ மறக்கவோ முடியாமல் அந்த உள்ளார்ந்த அன்பு, அந்த மெல்லிய அன்பு, அந்த அன்பு உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும். இது அன்புடைய. அப்போ அந்த அன்பு என்ன செய்யும்? அவருக்கு பிடிச்சவங்க மேல உடல், பொருள், பிறருக்காக வாழக்கூடிய, தயாராக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்டதுதான் அன்புடைமை. அப்போ ஆண்டவருடைய அன்பு இதுதான், எதிர்பார்க்காத அன்பு. ஆண்டவருடைய அன்பு எதிர்பார்க்காத அன்பு. நீ கொடுப்ப, நீ செய்வ, செஞ்சாதான், கொடுத்தாதான், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவருடைய அன்பு அவருடைய உடலை கொடுத்து, அவருடைய ஆவியை கொடுத்து, அவரை முழுசுமாக கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார்? ஆமென், மீட்டுக் கொடுப்பார். இந்த மாதம் என்ன அந்த வாக்கு தத்துவம், இந்த மாதம் வாக்கு தத்துவத்துக்காக நம்ம உட்காந்து ஒரு 3 நாள் உபவாசத்தில் உட்காந்து என்ன வாக்கு தத்துவம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமுதிரம் உட்காரும் பொழுது அதோடைய ஆவியானவர் பேசுறதான் கூட சொல்லிட்டீங்க. எதுவுமே கதை கட்டலை, சரி, எதுவுமே கதை கட்டலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மாம்சத்தில் பேசுறது நான் பேசுறேன், ஆவியானவர் பேசுறது அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறேன், அப்படியே ஒரு எழுத்து விடாமல். அப்போ அன்புடைமை. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக அப்படின்னா, அந்த தயை அப்படின்னா நன்மதிப்பு. அந்த தயை, அந்த நன்மதிப்பு எப்படின்னா அன்புடைமை, நல்ல குணம், ஆண்டவருடைய அந்த அன்பின் குணங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த மாசம். அப்போ அவருடைய அன்பு என்ன செய்யும்? பிறருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. அப்போ உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார், உங்களுக்காக எதையும் செய்வார், உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக எதையும் செய்வார், உங்களை ஆஸ்வதிக்கிறதுக்காக கர்த்தர் எதையும் செய்வார், உங்களை பலப்படுத்த கர்த்தர் எதையும் செய்வார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட். 2வது பாயிண்ட், ரூத் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உங்களுடைய ஜனத்தண்டைக்கு உங்களுடன் கூட வருவோம் என்றார்கள். அதுக்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். அப்ப இந்த இடத்துல பார்க்க, கர்த்தர் உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க செய்வார். பாஸ்டர், நாங்கள்லாம் பலவீனத்தில் வந்திருக்கோம், சுகவீனத்தில் வந்திருக்கிறோம், நோயில் வந்திருக்கிறோம், நொடியில் வந்திருக்கிறோம். எதிர்பாராத ஒரு நோய், எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு படுக்கை, எதிர்பாராத ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். எப்படி பாஸ்டர்? நிரந்தரமான ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நிரந்தரமான ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், விட முடியாத ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடுறோம். மருந்து மாத்திரை நிப்பாட்டணும்னா அவங்க முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி சுகமாக நீ வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். இந்த ஒரு வார்த்தை. அப்ப சுகம் என்றால் என்ன அப்படின்னா நல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமென். சுகம் என்ன? நல் வாழ்க்கை. இது உடல் மற்றும் மன ரீதியான ஒரு நலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மனசளவுலையும் சரீர அளவுலையும். கடந்த 8 மாசத்துல இங்க மனதளவுல இங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன், பலவிதமான ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அங்கேயும் சுகம் கொடுக்கிறார். சரியானதை யோசிக்கும்படியாக, சரியானதை தியானிக்கும்படியாக, சரியானதை பேசும்படியாக. சொல்றீங்களா? சில பேர் சொல்றீங்களா, பேசிட்டு இருக்கிற சில வார்த்தை மறந்து போயிடுறேன், திருப்பி நான் யோசிக்கிறேன், அந்த யோசனை எனக்கு எட்ட மாட்டேங்குது, எங்கேயோ 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 என்னமோ என்னமோ எங்கேயோ அதை வச்சுட்டேன், எங்கேயோ அந்த பொருளை வச்சு எங்கேயோ எங்கேயோ. அதனால ஆண்டவர் சுகம் எங்க கொண்டு வராரு? உங்க மன ரீதியாக சுகம். 2வது உங்களுடைய சரீர பிரகாரமான சுகம். இந்த சரீர பிரகாரமான சுகம் அப்படின்றது எப்படி அப்படின்னா, உங்களை சூழ்ந்திருக்கிற உங்கள் உறவுகள் மூலமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆமென். என்ன பாஸ்டர், உறவினர்கள்னால பிரச்சனையும் போராட்டமா இருக்கு. உறவினர்கள் அப்படின்னா எப்பயும் பிரச்சனை போராட்டம் தான். ஆமென். ஏன்னா பைபிளே சொல்லப்பட்டிருக்குது, சத்துருக்கள் யாரு? அதனால அங்கதான் எழும்புவாங்க.
அவங்க தான் நமக்கு ஆசீர்வாதம் தனியாக இருப்பாங்க. என்ன இந்த வேலைக்கு புரியா, அந்த வேலையை உன்னால செய்ய முடியாது. இது வாங்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது, அதெல்லாம் பயங்கரமான ரேட் அப்படின்னு அங்கேயே வச்சு முடிச்சிடுவான். யாராவது வாங்க, கர்த்தர் உனக்கு பலனாக செய்வார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு புதுசாக தருவார். உங்களுக்கு தைரியத்தை, எந்த நண்பன் உங்களை ஏமாத்தினான், எந்த குடும்பத்தின் உறவினர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, கர்த்தர் புதிய உறவுனா இன்னொரு புருஷன் கொடுக்க போகிறது, இன்னொரு மனைவி கொடுக்க போகிறது. கர்த்தர் உங்களுடைய புருஷனவே, உங்களுடைய மனைவியவே, உங்களுடைய அப்பாவே, உங்களுடைய அம்மாவே, உங்களுடைய அண்ணன் தம்பியவே உங்களுக்கு சுகமாக மாற்றும், உங்களுக்கு போஜனமாக மாற்றும். அதுதான் இந்த ரெண்டு கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். அடுத்தபடியாக மூன்றாவது காரியம், ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். போதும், கர்த்தர் உங்களோட இருப்பார். சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் உங்களோட. கர்த்தர் உங்களோட இருக்கிறது என்ன அப்படின்னா பாதுகாப்பு. கர்த்தர் உங்களோட இருக்கிறது பாதுகாப்பு. தாவீது இருக்கிறாரு, வாலிப பிரயாசத்தில் இருக்கிறாரு. இந்த வாலிப நாட்கள் இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு கோலியாத்து நிற்கிறாரு. கோலியாத்து எப்படி இருக்கிறாரு? ஹலோ, கோலியாத்து எப்படி இருக்கிறாரு? பெருசா இருக்கிறாரு, கையெல்லாம் பெருசா இருக்கு, விரல்லாம் பெருசா இருக்கு, நெகமெல்லாம் பெருசா இருக்கு, காலெல்லாம் பெருசா இருக்கு. அந்த கோலியாத்து பக்கத்துல போய் தாவீது போய் வாலிப பையன் என்னன்னா கொஞ்சம் குட்டியா இருந்தான். அவர் எப்படி பார்த்துட்டு இருக்கான். அவங்க கையில் எப்படி இருக்கு? பெரிய பெரிய ஈட்டிகள் இருக்கு. வேதாகம் சொல்லுது 600 முழம் அப்படின்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கு அவங்க கையில் அந்த ஈட்டி. இவன் கையில் ஒன்று வேணும், அவன் கையில் 600 முழம் ஈட்டினா எவ்வளோ பெருசாக இருக்கும். அவன் கை எவ்வளோ பெரிய கை, அவன் கையில் 600 முழம்னா எப்படி இருக்கும்? இவன் கையில் 3 மடங்கு 4 மடங்காக இருக்கும். அதுதானே? அப்போ இவ்வளோ பெரிய ஆள், பெரிய காரியங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதே போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருசு, கடன் பெருசு, பற்றாக்குறை பெருசு, எல்லாமே பெருசு, பிரச்சனை எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. ஹலோ, எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. அந்த 8 மாசம் பெருசா தான் பார்த்துட்டு வந்துருக்கோம், சின்னதாக இல்லை. இன்னைக்கு முடியும், நாளைக்கு நம்ம கோஷம் போட்டு பார்க்குறோம், ஜெபம் பண்ணி பார்க்குறோம். அந்த பாஸ்டர்கிட்ட போய் இந்த பாஸ்டர்கிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் சொல்லி அழுது கண்ணீர் விட்டு பார்க்குறோம். எங்கெல்லாம் அந்த ஃபோன் ஜெப குறிப்புகள் ஃபோன் வருதோ அந்த ஃபோன் நம்பருக்கெல்லாம் மெசேஜ் போட்டு வர்றோம். அவங்க ஏதோ நல்ல வாக்குத்தத்தம் வசனம்லாம் வருது, ஆனால் நமக்கு மட்டுமே ஒரு விடிவு காலம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதுக்கு என்னன்னா பாதுகாப்பு. அப்போ எதிர்த்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலத்தை அதிகப்படுத்தி, சுகத்தை அதிகப்படுத்தி, வல்லமையை அதிகப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, உங்களை பெருசாக்கி, உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த வாழ்க்கையில செய்வார். இந்த மாசம் அப்படிதான் செய்வது. 9ஆம் மாசம். இன்னும் இருக்க போறது எத்தனை மாசம்? இந்த வருஷத்துல இருக்க போறதுன்னா இன்னும் பாஸ்டர் அவ்வளோதான் பாஸ்டர் இல்லை. ஏன்னா எப்பயுமே நம்ம எப்படி பேசினாலும் அப்படி இப்படிதான் நினைப்போம், இப்படி பேசினா அப்படி நினைப்போம். அப்படியே யோசிச்சே பழகிக்கணும். எதுலாம் குறை குற்றம் அது கண்டுபிடிச்சு இப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே பேசி தூத்துட்டு போறது, தூத்து போறது, விமர்சனம் பண்ணிட்டே போறது, இப்படியே வாழ்ந்துட்டோம். எதையுமே சரியா யோசிக்கணும், சரியா சிந்திக்கணும், சரியா யோசிங்க. இந்த வருஷம் இன்னும் எத்தனை நாளுக்கு, எத்தனை மாசம் இருக்க போகுது? செப்டம்பர் வந்துட்டோம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 3 மாசம். அப்படிதானே? என்னையா கடந்த 8 மாசமே ஒன்றும் நடக்கல, இந்த மாசம் பிறந்து இத்தனை நாளே ஒன்றும் நடக்கல. இந்த 3 மாசத்துல இல்லை, கர்த்தருக்கு கடைசி ஒரு நொடி போதும். கல்யாண வீட்டில் அந்த ஒரு செகண்ட்ல சுவையான திராட்சை ரசத்தை கொடுத்தவர் உன் வாழ்க்கையில சுவையா மாற்ற முடியாத. அதனால முதல் சொன்னேன், விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து உங்க விசுவாசத்தையும் அதிகப்படுத்தணும். சொன்னேன்னா விசுவாசத்தை இழந்து போயிடக்கூடாது. கடைசி வரையும் விசுவாசிங்க. சரிங்களா? அடுத்தபடி தான் பாதுகாப்பு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறது பாதுகாப்பு. இனிமேல் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பாதுகாப்பு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், படுக்கும் போது இருக்கிறார், தூங்கும் போது இருக்கிறார்,
தூங்கி விழிக்கும் போது இருக்கிறேன், நான் நடக்கும் போது இருக்கிறேன், நான் பல்லு தைக்கும் போது இருக்கிறேன், குளிக்கும் போது இருக்கிறேன், சாப்பிடும் போது இருக்கிறேன், நான் வேலைக்கு போகும்போது வியாபாரம் போகும்போது இருக்கிறேன், நான் படிக்க போகும்போது இருக்கிறேன், நான் பஸ்ஸில் போகும்போது இருக்கிறேன், ஆட்டோவில் போகும்போது இருக்கிறேன், ஃப்ளைட்டில் போகும்போது இருக்கிறேன், ட்ரெயினில் போகும்போது இருக்கிறேன், கார் ஓட்டும் போது இருக்கிறேன், பைக்கில் எல்லா வகையிலும் கற்றுக்கிறேன், சைக்கிளில் போனாலும் இருக்கிறேன், நடந்து போனாலும் இருக்கிறேன், நான் எங்கே உட்கார்ந்தாலும் என் கூடயே இருக்கிறேன். அவர் பாதுகாப்பாக எனக்கு இருக்கும் பொழுது சத்துருவானவன் வாழ ஆட்ட முடியுமா? வாழ கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? சமாதானத்தின் தேவன் தாமே அந்த சாத்தானை உங்க காலில் மிதிக்கும்படியாக செய்வார். அது அந்த மாசம். என்னடா பாசம் புழுகிட்டே இருக்காரு, நல்லா கட்டுக்கட்டா கட்டுறாரு. வசனம் ஜீவனோட வார்த்தை, அவரால் முடியாது. நீங்க பாவத்திலிருந்து வெளியே வரணும், சாபத்திலிருந்து வெளியே வரணும், அக்கிரமத்திலிருந்து வெளியே வரணும். அதனால தான் சொல்லும்போது சொன்னேன் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அது விவேகம் கொடுத்தேன். அந்த ஏசாயா புஸ்தகத்தில் வாக்குத்தத்தத்திலிருந்து முதல் வசனத்தையும் பிற்பட்ட வசனத்தையும் விரிவாக்கம் கொடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் செய்யறனால இந்த வாக்குத்தத்தம் கிடைக்காது. ஆமே. அடுத்தது ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எப்போது பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு என்ன அப்படின்னா உங்களை கர்த்தர் கவனித்துக் கொள்ள போகிறார், அவர் கேர் எடுக்க போகிறார். இதுதான் அதனுடைய விளக்கம். ஆசீர்வாதம் அப்படின்னா நிறைய பணம் வந்துடும், ஆண்டவர் சாமியை கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு, வீட்டுக்கு நேராக பெரிய பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு கூடையை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. வேலைக்கு போகாமல், வியாபாரத்துக்கு போகாமல், எதுவுமே செய்யாமல் ஆண்டவர் கொடுப்பாருங்க. நீங்கள் செய்யறது செய்யுங்க. இங்கே என்ன பார்க்குறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னா உங்களை கவனித்துக் கொள்வார், கர்த்தர் உங்களுக்கு இரக்கமாக இருப்பார், கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நிறைய நல்ல கறி மீன் சாப்பிட்டு பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு சொந்த பந்தத்தோட உறவாடி ஒரு கல்யாணம் போயிட்டு வர, இதுதான் ஆசீர்வாதம். வீடு வாசல் எல்லாம் பார்த்து இது ஆசீர்வாதம் இல்லை. எது ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த தண்ணியை நிம்மதியாக குடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எடுத்து கொடுத்து ஒருத்தர் வாங்கி சந்தோஷத்தோட நன்றி சொல்லி, அதுதாங்க ஆசீர்வாதம். இதைத்தான் இந்த மாசத்துல கர்த்தர் செய்ய போறார். இந்த நிம்மதி இல்லாமல் இருந்தேன், நிம்மதி இல்லாமல் தூங்கினேன், நிம்மதி இல்லாமல் படுத்தேன், நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இந்த மாசம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதுதான் ஆசீர்வாதம். அவர் சொல்ற நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை. இந்த உலகம் கொடுக்கிறபடியாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் பிதாவோடு இருக்கிறது போல நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். ஆமென். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் உம்மை அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறது கிடையாது, அவர் எல்லாமே கவனிச்சுக்கிறார். ஆண்டோட சொல்லுங்க, வீட்டு வாடகை கொடுக்கணும் ஆண்டவரே, ஆண்டோட சொல்லுங்க. கரண்ட் பில் கொடுக்கணும் ஆண்டவரே, அரிசி கத்தாவே ஆண்டவரே நாளைக்கு அரிசி காலியாக போகுது, நாளைக்கு மறுநாள் காலியாக போகுது சொல்லிடுங்க. பருப்பு காலியாக போகுது, 2 நாளில் காலியாக போகுது, வண்டியில் பெட்ரோல் காலியாகிற மாதிரி இருக்கு ஆண்டவரே. ஹலோ, இந்த கடன் கொடுக்கணும் ஆண்டவரே, இந்த இஎம்ஐ கட்டணும் ஆண்டவரே, ஆண்டவர் பார்த்துக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சிரிச்ச முகத்தோடுங்க, எல்லாம் அவர் கவனித்துக் கொள்வார். நீங்கள் தலையில் போட்டுக்கிட்டு நான் தான் கட்டணும், நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் ஓவர் டைம் போகணும், ஓடாதீங்க, அலக்கடிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய சரீரத்தை அழுத்தம் கொடுக்காதீங்க. உங்கள் சரீரத்தை இங்கே அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுடைய பிபி அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது ஹார்ட் வீக் ஆகும், ஹார்ட் வீக் ஆகும்போது மூளை வீக் ஆகும், மூளை வீக் ஆகும்போது கண் பார்வை கிட்னி பிரச்சனையாகும். இப்படி ஒன்று சம்மந்தமாயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க சரீரத்தை என்ன பண்ணாதீங்க. அதனால டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 20 நிமிஷம் டெய்லி வாக்கிங் போயாடுறான், ஒரு 10,000 ஸ்டெப் ஒரு நாளைக்கு நட அப்படின்றான். நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கிறதுல வேலை பார்க்குறது எதுவுமே செய்யறது, எல்லாமே ஆளை வச்சுக்கிறோம். எல்லாரும் ஆள் சம்பளம் கொடுத்தாரு,
செயல்படணும். சோம்பேறித்தனத்தை விடணும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கணும். அப்பொழுது போவாஸ் போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து சரி அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று. யாரை பார்த்து? யாரை பார்த்து? சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோம்பேறி உட்காந்துருக்கணும். யாரை பார்த்து? அறுக்கிறவங்களை, வேலை செய்யறவங்களை பார்த்து. அப்ப உங்களுடைய வேலையில கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை ஆசிரியக்கணும். அதனாலதான் சொல்றேன், சும்மா இருக்காதீங்க, ஆரம்பிக்கும் கொஞ்சம் வேலையை பாருங்க. வேலைக்கு போக கூடையை வச்சு போடுவாங்க, கூடைக்கு முன்னாடி பெட்டி வச்சு உட்காருங்க, கூடை வச்சு உட்காருங்க ஆரம்பிச்சேன்னு அதான் ஆரம்பிச்சேன். நீங்க வேலையை செயல்படுங்க, செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசிரியக்க குறைவு. இவ்வளவுதான் சம்பளம் வருதே, நான் என்ன செய்ய போறேன்? இன்னொருத்தர் சம்பளம், இன்னொருத்தர் காசு வாங்கணுமா, இல்ல இன்னொரு வேலையை தேடணுமா? இந்த கடன் அடைக்க இந்த வேலை, இந்த கடன் அடைக்க இந்த வேலை, இந்த கடன் இந்த தேவை கிடையாது. கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும். மிகுதியுமாக இடதுபுறம் வலதுபுறம் பெருகும்படியாக அப்புறம் செய்வார். அந்த வேதம் சொல்லி 2:12 வாசி. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். இதுக்கு என்ன அர்த்தம்? 5வது பாயிண்ட், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். உங்க செய்கை உங்க வேலைக்கு தகுந்த, உங்க வியாபாரத்துக்கு தகுந்த, உங்க படிப்புக்கு தகுந்த, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தகுந்த, உங்க உலகப்பிரகார வாழ்க்கைக்கு தகுந்த எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். எப்படியாக கொடுப்பார்? முதலாவது நிறைவாக கொடுப்பார், 2வதாக கனப்படுத்துவார், 3வதாக கௌரவிப்பார், 4வதாக உயர்த்தி காட்டுவார். இந்த மாசம் எந்த இடத்துல கௌரவத்தை இழந்து போனீங்க, எந்த இடத்துல கனத்தை இழந்து போனீங்க, எந்த இடத்துல குறைவாக இருக்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு உயர்வு இல்லாமல் ரொம்ப தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இந்த 9வது மாசம் இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களுக்கு நிறைவு கொடுத்து, கனம் கொடுத்து, கௌரவம் கொடுத்து உங்களை உயர்த்தி காட்டுவார். எந்த வீட்டில் உங்கள் கணவனால், எந்த வீட்டில் உங்கள் மனைவியால், எந்த வீட்டில் உங்கள் பிள்ளையால் உங்களுக்கு அவமானம், கௌரவம் இழந்து, கனம் இழந்து, எந்த வேலையில் உங்களுக்கு கனம் இழந்து, எந்த வியாபாரத்தில் கனம், எந்த ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் கனம் இழந்து, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சிருந்தீங்களோ, உயர்த்தப்படாமல் இருந்தீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கனப்படுத்தி கௌரவப்படுத்தி உயர்த்த போகிறார். உங்களுக்கு தகுந்த பலனை இந்த மாசம் கொடுக்க போகிறார். ஆமென். எரேமியா 33:7, 8, 9 அவர் விரோதமாய் நீங்க செய்ய வேண்டிய காரியம் செஞ்சிருவோமா? எரேமியா 33:7, 8. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, ஆமென், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். என்ன செய்ய போறாராம் கர்த்தர்? 5 விஷயங்களை குறித்து பார்த்தோம். 5 விஷயம் பார்த்தோமா? ஆமென். 5 விஷயம் பார்த்தோம்ல. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார், கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்க செய்யறதுக்கு பாருங்க உங்களை கட்டளை. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறாருன்னா, உங்களுடைய சிறை இருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றும். கடந்த வருஷங்கள், கடந்த மாசங்கள், கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள் எந்த வியாதி உங்களை சிறைப்பட்டு வச்சதோ, எந்த பிரச்சனை, எந்த அவமானம், எந்த பாவம் உங்களை கட்டி வச்சதோ, எந்த சாபம் உங்களுக்கு முன்னோர்கள் செய்த பாவம், சாபம், அந்த விக்கிரகத்தின் கிரியைகள் எதெல்லாம் உங்களை கட்டி சிறைப்படுத்தி வச்சிருந்துச்சோ, அந்த சிறையிருப்புகளை கர்த்தர் முற்றிலும் இல்லாமல் ஆக்க போகிறார். நீங்க செஞ்ச பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை மன்னிக்க போகிறார். உங்களுடைய குற்றங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மன்னிக்க போகிறார். உங்களுடைய அறியாமை, தெரியாம, தெரிஞ்சோ அறிஞ்சோ நீங்க என்ன பண்ணிருந்தாலும் சரி, எல்லா
எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்க போகிறார். உங்களை எல்லா அக்கிரமங்களும் உங்களை மன்னிச்சு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்துள்ளனர் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் இந்த மாசம் உங்களுக்கு தருவார். கடந்த 8 மாசம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சிறையிருப்பு இருந்துச்சு, அத்தனை சிறையிருப்பையும் கர்த்தரை குறைக்க போகிறார். எத்தனை பாவம் பண்ணீங்களோ, எத்தனை குற்றம் பண்ணீங்களோ, எத்தனை அக்கிரமம் பண்ணீங்களோ, அத்தனையும் கர்த்தரை மன்னிக்க போகிறார். அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். இப்ப சொல்லுங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவேன். என் பிள்ளைங்க இந்த பட்டணத்துல என்ன செய்ய போறாங்க? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். இந்த வாக்கு தத்துவம் உண்மையும் உத்தமமானது. கர்த்தர் எழுதின வார்த்தை சத்தியமானது, ஆதாரமானது. இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலிருந்து உங்களுக்கு நான் இந்த வாக்கு தத்துவ ஜெபத்தோடு உபவாசத்தோடும் ஆவியானவர் பேசுறதை நான் பேசுகிறேன். விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கண்கள் மூடி. அன்பின் ஆண்டவரே, இது 2025 வருஷம் 9வது மாதம் என்ற இந்த செப்டம்பர் மாதம் நாங்கள் முதல் வாரத்தில் தேவனுடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 8 மாதத்தில் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக பலவீன நோய்கள், அநேக பதட்டம், பயம், அநேக இன்னல்கள், வேலையில், வியாபாரத்தில், படிப்பில், குடும்பத்தில் பலவிதமான காரியங்களை நாங்கள் சந்தித்து ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் ஒரு இந்த வெப்பில் மாட்டிக்கொண்ட அந்த 8 கால் பூச்சி போல நாங்கள் சிறைப்பட்டிருந்தோம். ஆண்டவர் எனக்கு அந்த சிறையில் போய் மாற்றி இருக்கிறவரை நான் நன்றி சொல்லுகிறேன். இடதுபுறமும் வலதுபுறமும் பெருகும்படியாக எங்க பிள்ளைகள் இந்த தேசத்துல படுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக நீ கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படின்னு சபையில் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும், ஊழியக்காரர்களையும், சபைகளையும் ஆண்டவர் உங்களை கர்த்தர் ஒப்புக்கொள்கிறேன். இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொருவருக்கும் செய்யப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ வாழ தகுதி இல்லை, வாழ முடியாது, அழிஞ்சு போகிறதுதான் என்று சொல்லி, பாழாக்கப்பட்டதுதான் என்று சொல்லி எந்த இடத்துல பயந்து வெக்கப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்துல அவர்களை கனப்படுத்தி கௌரவிச்சு தலை உயர்த்தி அவங்க பலனை ஆசிரியத்து அவங்க கூட இருந்து நீ செயல்படும். நீ அவங்க கூட இருந்து நீ செய்ய போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்துல சமாதானம் பெற்று, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், ஐக்கியம், அன்பு, ஒவ்வொருவருக்குள்ள கடன்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், பயம் மாறட்டும், வியாதி மாறட்டும், பயம் மாறட்டும், பயத்தினுடைய அந்த மறைந்ததுக்காக சத்துருடைய துரோகங்கள் மாறட்டும், தீர்க்க ஆயுசு முதிர் வயசு வாழ்ந்து வந்து பலிபரி பூமி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.